ஹாய் வீவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி எப்படியாவது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ப்ரூஃப் எல்லாம் தேடுறாங்க. ஆனால் சாமுடிச்சேரி ரொம்ப கிளவராக எல்லாத்தையுமே அழிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி எங்கே தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி எல்லாருமே காசை கொடுத்து வேலை பேசி வச்சிருக்காங்க. அதனால நம்ம ரேவதிக்கு எந்த ஒரு உண்மையுமே கண்டுபிடிக்க முடியல. குழம்பி போயிருக்க நம்ம ரேவதி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் கோயிலில் தான் இருக்கேன், சரி நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம கார்த்தி கும்பாபிஷேகத்துக்கான வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்தி பார்த்து சொல்கிறாங்க, மாமா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஒருவேளை அப்படி எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீங்கள் தான் என்னோட கணவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம கார்த்தி கரெக்டாக வராங்க. என்னாச்சு ரேவதி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா சும்மா தான் மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, கோயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து நவதானியங்கள் எடுக்கிறதுக்காக போகும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இருங்க மாமா நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போகிறாங்க. காருக்குள்ளே அந்த பொருளை எடுக்கும்போது கார்த்தியோட போஸ் கீழே விழுந்து அதில் இருக்கிற ஃபோட்டோவை நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க. அதில் நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. அது பார்த்ததுமே நம்ம ரேவதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அவ்வளோ ஸ்லோ மோஷனாக அப்படியே என்னமோ ட்விஸ்ட்டு வெளியில் கொண்டு வர மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம ரேவதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் தன்னோட கணவர் அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் இதை இழுப்பாங்களும் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ டக்குன்னு நம்ம ரேவதிக்கு வந்து கார்த்தி தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உண்மையை தெரிய வச்சுட்டாங்க. நம்ம ரேவதி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா எனக்கு கார்த்தி மாமா கூட தான் கல்யாணம் நடந்திருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க. என்னாச்சு ரேவதி, ஏன் அங்கேயே நிற்கிறீங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ரேவதி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட போய் நிற்கிறாங்க. மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி வா, உனக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆன உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீ அதை உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி உடனே கார்த்தியோட கையை பிடிச்சி ரேவதியோட தலையில் வச்சிடுறாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்க மாமா, என் மேலே சத்தியமாக சொல்லுங்கள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அப்போது என்னோட புருஷன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி என்னால் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்ல முடியாது, நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா எனக்கு இப்போமே உண்மை தெரிஞ்சாகணும், சாமி முன்னாடி நான் கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் நம்ம கார்த்தி வந்து ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவகிட்ட நம்ம உண்மையை சொன்னால் மாமாவோட வாழ்க்கை பாலாக போயிடுமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து குழம்பி போயிருக்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்போ நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இது எங்கேருந்து கிடச்சது தெரியுமா, உங்கள் பர்ஸ்லேருந்து தெரியாதனமாக கீழே விழுந்துருச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க மாமா, என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திக்கிட்ட கேட்க, அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி என்னை மன்னிச்சிடு, என்னால் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அப்படி உனக்கு உண்மை தெரியணும்னா இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்டே கேளு, உங்கள் அம்மாவையும் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்ன மாமா எப்போ பாரு அம்மாவுக்கு பயந்து ஏன் இப்படி எல்லாருமே என்னோட வாழ்க்கையில் விளையாண்டுட்ருக்கீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் நீ பழசெல்லாம் மறந்து என்னையே மறந்துட்ட, ஒரு வழியாக உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில் உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு எங்களை பயம்படுத்தி வச்சுருந்தாங்க. எங்கே உனக்கு கல்யாண விஷயத்த சொன்னால் உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக நாங்கள் அந்த விஷயத்த மறைச்சோம். சரி உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வரப்போ தான் உங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒருவேளை ரேவதி கிட்ட நீ உண்மையை சொன்னா அப்புறம் என் கழுத்தில் இருக்கிற தாலியை இறக்கிறவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மிரட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற ரேவதி, எனக்கு 5 நிமிஷம் ஆகாது உண்மையை சொல்கிறதுக்கு, ஆனால் உங்கள் அம்மா எங்கள் மாமா
அம்மாவோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே ரேவதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அம்மாவே என்னோட வாழ்க்கைக்கு எதிரியாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாமா. இத்தனை நாளாக அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் இப்படிலாம் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ அழுகாத, எல்லாருமே பார்த்து தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, மாமா எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட், இனிமேட்டு நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி, நீ ஏன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியே சொல்லுவேன் தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் எல்லா உண்மையும் சொல்லிட்ட, இதுக்கப்புறம் என்ன, வா உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நீ ஏன் உன்னோட முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்ல உடனே ரேவதி கார்த்தி 2 பேருமே ஜோடியாக சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி சந்திரா 2 பேருமே கார்த்தி ரேவதி ஜோடியாக வரதை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா உன் பொண்ணு வர வீராப்பை பார்த்தா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது சந்திரா, அவள் எங்கே போய் விசாரித்தாலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத மாதிரி தான் நான் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த காத்து பையன் சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி நீ பேசுகிற பேச்சு சரியில்லை, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி அந்த கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. அப்போது நம்ம சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, போச்சா இவெல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலா, இனிமேட்டு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி உன்னோட ஃபோட்டோ வச்சு யார் இதை மாதிரிலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நான் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையுமே அழிச்சு வச்சுருக்கீங்க, எனக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரே ஆதாரம் இது மட்டும்தான், இப்போயாச்சும் உண்மையை சொல்லுங்கம்மா, எனக்கு கல்யாணம் கார்த்தி மாமா கூட தானே ஆயிருக்கு, எதுக்காகம்மா என் வாழ்க்கையில் இப்படி விளையாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உனக்கு கல்யாணம் நடந்தது உண்மை தான், அதுவும் அந்த கார்த்தி கூட தான் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு, அதெல்லாம் நீ இப்போதைக்கு யோசிக்கவே கூடாது, அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவும் ஆகாது, அவன் டிரைவராக உள்ளே வந்து என்னை ஏமாற்றி உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், அதுக்கான தண்டனையை தான் இப்போ அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன தான் இருந்தாலும் அவன் கூட உன்னைய நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, எப்படிம்மா வாய்க்குசாமல் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகிடுச்சு, அதை மறைச்சி வச்சு என்னை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, கார்த்தி மாமா மட்டும் இல்லைனா என்னோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், நீங்கள் உங்கள் முடிவை சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் என்னோட முடிவை சொல்கிறேன், நான் வாழ்ந்தான் கார்த்தி மாமா கூட தான் வாழ்வேன், எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நான் முடிவெடுத்தது தான், நீ கார்த்தி கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இனிமேட்டு அவர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி செம்மையாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி வந்து அப்படியே சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீ நினச்சதை சாதிச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் என்ன, இந்த தாலி என் கழுத்தில் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கலெக்டறதுக்கு போகிறாங்க. அப்போ ரேவதி சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிக்கிறாங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க, ஏற்கனவே அப்பா உடம்புக்கு முடியாமல் இருக்காரு, இந்த நேரத்தில் போய் தாலியை கலட்டி வீசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபசகனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்பா உயிரை விட உங்களுக்கு உங்கள் தன்மான தான் முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி செம்மையாக சாமுண்டீஸ்வரியை கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, ரேவதி கிட்ட நான் எந்த ஒரு உண்மையுமே சொல்லலை, அவளுக்கு இன்னைக்கு உண்மை தெரியணும்னு இருந்திருக்கு, உண்மை தெரிஞ்சிருச்சு, அதுக்காக மாமாவை பழி வாங்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ சூழ்ச்சி நடந்திருக்கு, அதையும் மீறி எனக்கு இப்படி ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா அது கடவுளோட விருப்பம் தானே, கடவுளுக்கு நான் கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு, நீங்கள் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிற, முடியவே முடியாது ரேவதி, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ அவன் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட புருஷனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.